உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சேலம் மாவட்டம் புதுரோடு அருகே உள்ள தலைமா எலக்ட்ரானிக் உதிரிப்பாகம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடியதை கண்டித்து செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்வதாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். அவரிடம் பேசலாம். சிலம்பரசன், வணக்கம். தற்போது இந்த எலக்ட்ரானிக் தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணத்திற்காக அது மூடப்பட்டிருக்கு? அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கு? வணக்கம் பிரியங்கா. சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே உள்ள புதுரோடு பகுதியில் சுமார் கடந்த 35 ஆண்டுகளாக தலைமா என்ற எலக்ட்ரானிக் உதிரிப்பாக்க தொழிற்சாலையானது உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த தொழிற்சாலையில் 450க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்துள்ளனர். குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த தொழிற்சாலையில் ஆட்குறிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததை கண்டித்து இந்த தொழிலாளர்கள் பல்வேறு கட்டமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது கடந்த 29ஆம் தேதி முதல் இந்த தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடுவதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த 35 ஆண்டுகளாக நிரந்தர பணியாளராக பணியாற்றும் தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு கட்டமாக ஆட்சியாளர் கோரிக்கை மனு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது இந்த நிறுவனத்தை ஆட்குறைப்பு மற்றும் இந்த தொழிற்சாலையை மூடுவதை கண்டித்து தற்போது இந்த வளாகத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப டவர் மீது ஏறி தற்போது 4 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஆண்கள், பெண்கள் என அனைவரும் இந்த தகவல் தொழில்நுட்ப டவர் மீது ஏறி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்த தலைமா என்கிற நிறுவனம் லாபகரமாக செயல்பட்டு வரும் பொழுது எதற்காக இந்த நிறுவனத்தை மூட வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக இவர்களுக்கு அதிக அளவிலான சம்பளம் கொடுப்பதால் வட மாநிலத்தவர்களும் அதே போன்று குறைந்த அளவிலான ஊதியத்தில் பணியமர்த்துவதற்கு இந்த நிறுவனம் திட்டமிடுவதாகவும் இவர்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். தற்போது இந்த சூரமங்கலம் உதவி ஆணையர் தலைமையிலான இந்த காவல்துறையினர் மற்றும் இந்த நிறுவனத்தின் GM உள்ளிட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் இவர்களுக்கு தொழிற்சாலையை திறப்பது அதே போன்று இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை ஈடுபடுவதை கைவிட வேண்டும் என்பதை கோரிக்கை வலியுறுத்தி தொடர்ந்து 4 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த நிறுவனத்தில் தாங்கள் 35 ஆண்டுகளாக பணியாற்றி வந்ததாகவும் இதனை நம்பி இவர்கள் குடும்பத்தினர் பல்வேறு கடன்களை வாங்கியிருப்பதாகவும் இதன் காரணமாக இவர்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகுவதாகவும் இவர்கள் தொடர்ந்து தெரிவிக்கின்றனர். நாம் அவர்களிடமே கேட்கலாம் என்ன மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாகிருக்காங்க, அதே போன்று எதனால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவாங்க அவர்களுக்கு கேட்டது. வணக்கமா, எதுக்காக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க? என்ன 2 வருஷமா எங்களுக்கு வேலை கொடுக்கலங்க சார். 2 வருஷமா எங்களை வேலை இல்ல, அதனால லே ஆஃப் விடுறோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை இப்படியே சொல்லிட்டு வந்தாங்க. நாங்களும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம், யூனியனும் பேசி பார்த்துருச்சு, நாங்களும் எவ்வளவோ தூரம் பேசி பார்த்துட்டோம். எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுக்காத இடமே இல்ல, எல்லா முறையிலையும் பார்த்துட்டோம். கவர்மெண்ட்லயும் இருந்து ஆர்டரும் வந்துருச்சு, அவங்களுக்கு வேலை கொடுங்க, வேலையை நிறுத்தாதீங்க, லாபத்துல போற கம்பெனி எப்படி நஷ்டம் திடீர்னு கணக்காட்டுறீங்கன்னு கவர்மெண்ட்டும் கேள்வி கேக்குது. ஏன்னா கவர்மெண்ட்ல எந்த ஒரு ரெக்கார்டுமே ப்ராப்பரா இவங்க கொடுக்க கிடையாது, எல்லாமே போலி டாக்குமெண்ட் தான். இப்ப இந்த நிறுவனத்தோட முடிவுனால என்ன மாதிரியான பாதிப்பு? நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த கம்பெனில கொடுக்கற சம்பளத்தை வச்சு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்கிட்டோம். திடீர்னு வந்து இவங்களே பேங்க்ல ஃபர்ஸ்ட் வேற பேங்க்ல இவங்களோட சூரிட்டி மூலியமாவே கடன் வாங்கி கொடுத்தாங்க. இவங்க கடன் வாங்கி கொடுக்க வழி காட்டினதுனாலதான் நாங்க போய் இன்னொரு இடத்துல கடன் வாங்குறோம். இவங்க வந்து பேங்க்ல வந்து இந்த மாதிரி நாங்க கம்பெனி சூரிட்டி கொடுக்கறோம், நீங்க கடன் வாங்க, இவங்க எங்க தொழிலாளிகளுக்கு கடன் கொடுங்கன்னாங்க. அப்புறம் திடீர்னு கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, நாங்க வந்து இனிமே சூரிட்டி தரமாட்டோம், கம்பெனி கார்பரேட் நிறுவனத்துக்கு போயிடுச்சு, அதனால நீங்களா வந்து பேஸ்லிப்ப வச்சு கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதே கம்பெனி மேனேஜர் தான் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. இன்னைக்கு அந்த மேனேஜர் ஓடி போயிட்டாரு. அங்க இருக்கிற பொது மேலாளரை கேட்டா நீங்க வாங்கின கடனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. நிச்சயமாக இந்த தொழிலாளி தெரிவித்தது போல இந்த நிறுவனத்தை நம்பி இந்த தொழிலாளர்கள் பல்வேறு வகையான இதை சந்தித்துள்ளனர். தற்போது இந்த தொழிற்சாலையை நிரந்தரமாக திறக்கும் வரையும் அதே போன்று இந்த ஊழியர்களுக்கான தொழில் சம்பந்தமாக நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.
உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.